எப்ப நம்ம என்ன தண்ணி பஞ்சமா உள்ள இடத்துலயா இருக்கோம்? அப்படின்னா தண்ணியை வேஸ்ட் ஆக்க கூடாது. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாடு இருக்கு. தண்ணிக்குனாவா கேள்வி கணக்கு இருக்கு? இந்த துனியாவுக்கு நம்ம பரிச்சை எழுதுறதுக்கு தானே வந்திருக்கோம். எல்லாத்துக்குமே கேள்வி பதில் இருக்கு. பாஸ் ஆயிட்டோம், மறுமையில வெற்றி தான். ஆனா ஒவ்வொன்றையும் சிந்திச்சு நிதானமா எழுதணும். மார்க்கு போட நம்மிடம் 2 மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்து வச்சிருக்கான். என்ன சொல்ற? அப்படியா? எந்த அளவுக்கு தண்ணிய வேஸ்ட் ஆக்காம இருந்தா அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான்னு தெரியுமா உனக்கு? தொழுக போறதுக்கு முன்னாடி உழு செய்யறோம். 3 தடவை தானே செய்யறோம். அதுவே 4வது தடவை செஞ்சாலும் வீண் விரயம் தான். அதுக்கு கேள்வி கணக்கு இருக்கு. அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற உள்ள அச்சத்தோடு தண்ணியை புழங்கும் போது இந்த அளவு போதும் என்ற ஒரு உணர்வு தோன்றும். அதுதான் நம் சோதனைக்கான வெற்றியே. இனிமே தண்ணியன்னா வேஸ்ட் ஆக்க மாட்டேன்ப்பா. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் பெருக்கெடுத்து ஓடும் நதிக்கரையில் இருந்தாலும் தண்ணீரை வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று.